வணக்கம் மக்களை, சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய 3 அதிரடி உத்தரவுகள். இதை பத்தி பார்க்க போறோம். இந்த அறிவிப்புகள் குறித்த முழுமையான தகவலாம் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்களை செட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வரத்து குறைந்ததால் பழங்கள் விலை கிடுகிடு உயர்வு. வரத்து குறைந்திருப்பதால் தமிழகத்தில் பழங்களின் விலை உயர்ந்துள்ளதாகவும், அது மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் கோடை வெயில் கடுமையாக இருப்பதால் நீர்ப்பாசனத்திற்கு தண்ணீர் குறைத்து பழங்களின் விளைச்சல் சரிந்து தமிழகத்தில் முக்கிய சந்தைகளுக்கு பல வரத்து குறைந்துள்ளது. இதனால் அனைத்து வகை பழங்களும் விலையும் கிலோவுக்கு ரூபாய் 25 வரை அதிகரித்துள்ளது. அதாவது சிறப்பு பேருந்துகள் இயக்கம், அதாவது வார இறுதி விடுமுறை முகூர்த்த நாளையொட்டி சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அது மட்டுமின்றி தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளின் கூடுதலாக இன்று 280 பேருந்துகளும், நாளை 355 பேருந்துகளும், கோயம்பேட்டில் இருந்து 55 பேருந்துகளும், பெங்களூர், திருப்பூர், கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. மேலும் தமிழக அரசு புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் என்றும், அரசு பேருந்தில் இருக்கை உடைந்து நடத்துனர் தூக்கி வீசப்பட்ட விவகாரத்தில் புதிய பேருந்துகளை வாங்க அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மே மாதம் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்க. இது மட்டும் முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.